பாண்டிச்சேரி மக்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு நல்ல காரிய விஷயமா தான் வந்திருக்கிறோம். நம்ம பேங்காக் நண்பர் அவர் வீட்டு இல்ல திருமண விழாவுக்காக வேண்டி தடவையா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறோம். வந்த இடத்துல தந்திருக்கிற ஹோட்டல் வந்து ஆர்கேஎன் கிராண்ட் ஹோட்டலு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், நம்ம பாண்டிச்சேரியுடைய இந்த மெயின் பகுதியில் தான் இருக்கிறோம். கல்யாண மண்டபம் வந்து வானூர் அந்த ஏரியாவில் இருக்குது. கல்யாண நிகழ்வுக்கு போகிறோம். பாண்டிச்சேரி உள்ள ஒரு குறிப்பிட்ட இடங்களையும் இந்த பாண்டிச்சேரி மக்கள் திருமண நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது அதையும் நம்ம காட்ட இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். திருமண மண்டபத்துக்கு நம்ம வந்தாச்சு. திருமண மண்டபம் இருக்கிற இடம் வானூர், அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூரில் இருக்குது. நாம் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பாண்டிச்சேரியோட மத்திய பகுதியில் இருந்தால் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டரு. கொஞ்சம் இடையில டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த திருமண மண்டபத்தில் தான் இந்த கல்யாண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தாய்லாந்திலிருந்து நிறைய நம்மளுடைய ரத்தின கற்கள் வியாபாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் வாங்க. எப்படி எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமாம், மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க. ஓகே, மாஷால்லா. இந்த மாதம் வந்து வெயில் சீசனாக இருக்குது. அதனால் இந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் அழகான ஒரு ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. கொடுத்து விருந்தினர்களை வரவேற்கிறாங்க. வாங்க. மணமக்களும் ரெடி ஆகிட்டாங்க, மன வீட்டார்களும் ரெடி ஆகிட்டாங்க. மணமக்களை வாழ்த்துறதுக்கு விருந்தினர்களும் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. இப்போ திருமண வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை இப்போ பார்க்க போகிறோம். மண்டபம் ஃபுல்லா சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வர ரொம்ப அலங்காரமாக ரொம்ப சூப்பராக அழகான முறையில் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு மண்டபத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இவர்களின் மகன் 25 வயதில் உள்ள மணமகனுக்கும் புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட்டை கலாக்கரை 2-8 என்ற வெள்ளமலையில் வசிக்கும் ஜனாப் மன்சூர் அலி أشهد أن لا إله إلا الله ومن شر غاسق إذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس كلها يا رب العالمين. اللهم الف بين هذا العروسين الكريمين، اللهم الف بينهما كما الفت بين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الكبرى وسائر ازواج النبي صلى الله عليه وسلم. اللهم الف بينهما كما الفت بين علي وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما. بارك الله لكما وبارك عليكما وجمع عليكما كله. بارك الله لكما وبارك عليكما وجمع عليكما في خير.
அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வல்லல்லாஹ் மலேசியா பஸ்டின் மாநில எல்லாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். திருமண நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ மாப்பிள்ளைக்கு முசாஃபா முலாக்கத்து செஞ்சு மணமக்களை வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கு தான் இப்போ எல்லாருமே அந்த க்யூவில் நிற்கிறோம். ராஜீதி அண்ணன் இப்போதான் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஒரு கலக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்காக்கில் வந்து ஏற்கனவே கலக்கிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக உங்களுடைய பாட்டை நாவரணிப்பா மறைந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம தேரில் வந்து தாஜித் அண்ணன் தான் மாஷா அல்லாஹ் அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள இங்கேயும் நம்ம சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன். நல்லா சிறப்பாக மணமக்களுடைய இப்போ கல்யாணத்தில் வந்து அன்னைக்கு பேங்காக் கல்யாணத்தில் பார்த்தோம். ஒரு பெரிய பாடம் மொத்த பேங்காக் இங்கே வந்திருக்கு. அன்னைக்கு மொத்த தமிழங்க அங்கே போனோம். அதே மாதிரி எல்லாரும் ஒருங்கிணைந்து கூப்பிட்டு சிறப்பாக நடத்திருக்காங்க. மாப்பிள்ளை வீடுலாம் ஒரு தனி யூனிஃபார்ம், கெஸ்ட்டுகளுக்குலாம் பேங்காக் கெஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு தனி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மாசால எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா அப்படியா சவுதியில இருக்காரு. நம்ம ஃபாலோவர் தான் நிறைய நம்ம கல்லை பத்தி படிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சொந்த யாரு? அப்படியா? ஆமா டாக்டர் இருக்காரு. சரி சரி எல்லாம் தாய் பிள்ளை. ஓகே ஓகே நல்லது. அப்ப இப்பதான் பாக்குறேனா பஷீர்னா இங்க பழைய தமிழ் முஸ்லீம் எங்களுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய பஷீர் நானா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்க மூலமா தான் மற்ற பகுதிகளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்டா எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுடைய இளைய அபீப் வந்து ரொம்ப நாளா தெரியும். அவங்க மூத்த மகன் கோட்டக்குப்பம் மக்கள். மகிழ்ச்சி. பாண்டிச்சேரிக்கு புதுசா வந்து நிறைய மக்களை சந்திச்சு இருக்கிறோம். ஆமா நீங்க எங்க சேனல் பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? ஓகே ஓகே நல்லது நல்லது. பேங்காக் பள்ளிவாசல் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் உறுப்பினர்கள் நிர்வாக சபை ஜமாத்தாளர்கள் சார்பாக இந்த புதுமண தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அல்லாஹ் தாலா புதுமண தம்பதிகளுக்கு மேலான பரக்கத்து செய்து கொடுத்து சாலையான குழந்தைகளை கொடுத்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொண்ணு விட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆமா அவருடைய ரொம்ப நாள் கடந்து அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாரும் கல்யாண திருமண நிகழ்வுக்கு வந்து பேங்காக்ல இருந்து நம்மள ஜெய்ப்பூர் மக்கள், ராஜஸ்தான் எமரால்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்மளுடைய இந்த தாய் தமிழன் யூடியூப் சேனலில் வந்து ரத்தின கற்கள் வியாபாரிகளை தான் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம தமிழ் பெருமக்கள் எல்லாமே இந்த வியாபாரத்தில் தான் இருக்கிறோம்.
இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த ராஜஸ்தான் மக்களும் எமரால்டில் அவங்க தான் மெயின். எல்லாமே பேங்காக்லேருந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. மணமக்கள் வாழ்த்துறதுக்கு அவங்க நண்பர் ஒரு பேசுகிறார். Hi, I'm Shan Ansari. I'm from Ansari Jamstore. Yeah, here the wedding and everything is very good and very pleasure to come there and everything was good. Yeah, my name is Abuza. It's like a great experience, very amazing, everything very nice, peaceful life, very good, amazing wedding. This feel very good. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருமே ஒரே நல்லா புரிஞ்சுது. அதாவது அவங்க சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, பல லட்சம் வந்து செலவு பண்ணி அதனால அவங்க ஒழுங்குமுறையை அதனால நம்ம மக்களே அவங்களுடைய சௌகரியத்தை பார்ப்பாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒழுங்குமுறை பெண்களுக்கு நிகழ்வு நல்லபடியா முடிஞ்சு எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சு சாப்பாடு ஸ்பெஷல் பிரியாணி வந்து கடைசியா தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்றா பார்த்து சாப்பாட்டுக்கு தயாராகிட்டோம். பெரிய மண்டபம் தான், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரே இடத்துல சாப்பாடு வச்சுருக்காங்க. செருவம் நல்ல அருமையா கேட்டரிங் குரூப்ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு கெஸ்ட்டுகளுக்கு வந்து அவங்க தனி அறையில வந்து எடுத்துருந்தாங்க. அதில் நம்ம எல்லாருமே தாய்லாந்துலேருந்து வந்து எல்லாம் சாப்பிட்டோம். பெரிய ஆள்ல வந்து மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. யானைக்கு 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டன் பிரியாணி, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, தாளிச்சா ஸ்பெஷலாக வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பசி கல்யாணம் சிறப்பாக பெரிய பெரிய ஏற்பாடுகள். ஆமாம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நண்பர் பேங்காக் நண்பர் பாண்டிச்சேரி கல்யாண திருமண நிகழ்வை முழுமையாக காட்டியிருந்தோம். நிறைய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா அவர்களும் மற்றும் அங்கே அமைச்சரவையில் பங்கு பெற்ற நிறைய எம்எல்ஏக்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாங்க. கண்ணை கவரக்கூடிய நிறைய அந்த விடயங்கள் எல்லாம் கல்யாண நிகழ்வுகளில் பார்த்தோம். சாப்பாடு விஷயங்கள்லாம் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. குறிப்பாக நம்மளுடைய தாய்லாந்து மக்கள் நிறைய பேர், ரத்தின கற்கள் வியாபாரிகள் பல பேரை நம்ம அந்த திருமணத்தில் சந்தித்தோம். வந்த கெஸ்ட்டுகளுக்கு ஒரு சிறப்பு அன்பளிப்பு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன்.